குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம ஜாவா படித்தது எல்லாமே ஒரு வீடியோவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இது உங்களை வந்து கரெக்டாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? என்கிட்ட அதிக டெக்னாலஜி இல்லை, அதனால் நான் லேப்டாப்பில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னால் இதுக்கு தனியாக மணி ஸ்பெண்ட் பண்ணி ஆடியோ ட்ராக்கரோ இப்போதைக்கு எதுவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆஸ் ஆகணும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டா டைப்ஸ். ஜாவாவில் வந்து ரெண்டு விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது நம்ம அப்படியே இந்த டாபிக் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கோடு வரைக்கும் போகும்போது நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ப்ரிமிட்டிவில் 8 விதமான டேட்டா டைப் இருக்குது. பைட்டு, ஷார்ட்டு, கேரு, பூலியன், அப்புறம் இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள். ஓகே, இவங்க எல்லாருக்கும் ஒரு மெமரி இருக்குது. பைட்னா 8 பிட்டு, ஷார்ட்னா 16 பிட்டு, கேர்னா 32 பிட்டு, பூலியன்னா கேர்னாலும் 16 பிட்டு, பூலியனாலும் 16 பிட்டு, இன்ட்னா 32 பிட்டு, லாங்னா 64 பிட்டு, ஃப்ளோட்னா 32 பிட்டு, டபுள்னா 64 பிட். ஓகேங்களா? பைட் வந்து நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணும், ஷார்ட் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணும், கேர் வந்து சிங்கிள் கோட்ஸில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும், பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இது எப்படி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தெர் இஸ் அ கேட்ச் இன் திஸ். இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளோட் இருக்குன்னு வச்சுப்போம். ஃப்ளோட்டில் என்கிட்ட 1 2 3 4 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இல்லை ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான். அதனால் இது பிரச்சனையே கிடையாது. அப்படியே 1 பாயிண்ட் வரும். மற்ற எல்லா மெமரியுமே நான் யாருக்கு தான் கொடுக்க போகிறேன், 32 பிட்லேயுமே 1 to ஃபுல் நம்பருக்கு கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு ரியல் நம்பர் வந்துச்சு, அதுதான் நான் லாஸ் பண்ணக்கூடாது. பட் கன்சிடர் என்கிட்ட வந்து இப்போ 1 2 3 4 5.1 2 3 4 5 அப்படி இருக்குன்னா, இப்போ என்னோட ரியல் நம்பர் என்னது 1 2 3 4 5. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ரியல் நம்பருக்கு தான் வந்து கொடுக்கும். அப்போ அந்த 32 பிட்டில் இப்போது பல பிட்டு போயிட்டுருக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற பிட்டு அது என்ன பண்ணோன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் கொடுக்க பார்ப்போம். இப்போ 5 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. என்னால் இப்போ இந்த 5க்குமே என்னால் என்ன பண்ண முடியாதாங்க, வேல்யூ அசைன் பண்ண முடியாது. அப்போ இது என்ன பண்ணணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும். இந்த 5ஐ இந்த 4ஓட வச்சு இந்த 4 இப்போ என்ன மாற்றும், 5ஆக மாற்றும். அப்புறம் 1 2 3 4 5 இதை என்னால் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியாதுன்னு ஒன்று. இது என்ன பண்ணும், இந்த 3ஐ 4ஆக மாற்றும். இப்போ 1 2 4 யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கும். இப்போ இல்லை முடியல அப்படின்னா இது 1 2 அது வந்து 4ன்றதுனால நம்மளால் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா 1.12ன்னு மாறும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட்லேயும் டபுள்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ டெசிமல் பாயிண்ட் லூஸ் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன லூஸ் ஆகக்கூடாதுன்னா இந்த ரியல் வேல்யூ எப்போவுமே லூஸ் ஆகக்கூடாது. ரியல் வேல்யூ தான் நமக்கு முக்கியம். புரிஞ்சுங்களா? ஓகே, இது வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் இருக்கிற பிரச்சனை. நெக்ஸ்ட்டு கேர். இப்போ கேர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் எனி லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஏன் சிங்கிள் லெட்டர்னு சொல்கிறோன்னா, ஃபார் எவ்ரி லெட்டர் வி வில் ஹேவ் அ ஆஸ்கி வேல்யூ. ஆஸ்கினா ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஓகே, ப்ரோக்ராம் இது என்ன பண்ணோன்னா ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், அதாவது 0s and 1s மாற்றும், பைனரி ப்ரோக்ராமாக மாற்றும். இதோட பைனரி வேல்யூ என்னென்னா 1100000001. ஓகேங்களா? 6 இருக்கும். இதுக்கு முன்னாடி 0ன்னு ஒன்று இருக்கும். இது டிஃபைன் பாசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணுன்னா, இது 2 power 0, இது 2 power 1, இது 2 power 2, இது 2 power 3, இது 2 power 4,
இது 2 பவர் 5, இது 2 பவர் 6ன்னு இருக்கும். 2 பவர் 6 வந்து 64 ப்ளஸ் 2 பவர் 5 வந்து 32 ப்ளஸ்ஸு மற்ற எல்லாமே 0 0 0ன்றதுனால ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ்ஸு எனிதிங் பவர் 0 இஸ் 1. இது டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 97. ஸோ கேரில் என்ன ஸ்டோர் பண்ண முடியும்னா யூ கேன் ஸ்டோர் ஒன் ஆஸ்கி வேல்யூ. ஆஸ்கி வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்கி டேபிள்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இமேஜ். இந்த இமேஜில் போனீங்கன்னா யூ கேன் see the ASCII value of A 97. இது பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் 97 டு பைனரின்னு குரோமில் கொடுத்தீங்கன்னா குரோமே அதை மாற்றி கொடுத்துரும். இங்கே 0 பின் கொடுக்குறது வந்து 0 பிட்ஸ்ன்னு சொல்கிறதுக்காண்டி, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஐ ஹோப் இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா நான் பெர்மிட்டட் டேட்டா டைப். ஓகே, நீங்கள் இந்த 8 டைப் தவிர்த்து நீங்கள் எதெல்லாம் டேட்டா டைப்பாக யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே நான் பெர்மிட்டட் டேட்டா டைப். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்கை பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரிங் n ஈக்குவல் டு ஹை. ஓகேங்களா? இது ஏன் நான் பெர்மிட்டிவ்னு சொல்கிறோன்னா எப்போவுமே இது எங்கே போய் கிரியேட் ஆகும்னா ஹீப் மெமரியில் கிரியேட் ஆகும். ஹாய்ன்ற வேல்யூ ஹீப்பில் தான் போய் கிரியேட் ஆகும். இதுக்கு ஒரு அட்ரஸ் வரும் 34ன்னு வச்சுப்போம். ஸோ ஸ்டாக் மெமரியில் என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூவை போயிட்டு அதை ரெஃபர் பண்ணிவிட்டு வரும். என்னோட வேல்யூ ஐடி ஈக்குவல் டு 34ன்னு ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்போல்லாம் நம்ம இந்த எண்ணை கேட்குறோமோ இந்த எண்ணை என்ன பண்ணோம்னா ஹீப் மெமரியில் போயிட்டு அதோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து என்ன பிரிண்ட் பண்ணும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நான் பெர்மிட்டட் டேட்டா டைப். இன்னொரு பேர் நம்ம என்ன சொன்னோம், ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். ஓகேங்களா? கன்சிடர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? ப்ரிமிட்டிவ்க்கும் நான் ப்ரிமிட்டிவ்க்கு தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, எப்போவுமே தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஒன்று வந்து ஸ்டாக் மெமரி, இன்னொன்று வந்து ஹீப் மெமரி. ஓகேங்களா? ஒன்று ஸ்டாக்கு, இன்னொன்று வந்து ஹீப். இது வந்து ஸ்டாக் மெமரி, இன்னொன்று வந்து ஹீப் மெமரி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன எழுதுறேன்னா பைட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு எழுதுறேன். அப்போ எனக்கு ஏவோட வேல்யூ 10ன்றது டைரெக்டாக எங்கே ஸ்டோர் ஆகிடும்னா ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கு n ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்னா என்னன்றது ஸ்டாக்கில் க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த ஹாய்ன்ற வேல்யூ மட்டும் எங்கே க்ரியேட் ஆகும்னா ஹீப்பில் க்ரியேட் ஆகும். அப்போ எனக்கு இங்கே ஸ்டாக்கில் என்ன ஸ்டோர் ஆகும்னா n ஈக்குவல் டு 32ன்னு. ஓகேங்களா? அப்போ எப்போல்லாம் நம்ம இந்த எண்ணை ரெஃபர் பண்ணுறோமோ இட் வில் கோ டு திஸ் 32. இங்கேருந்து இந்த 32 ரெஃபர் பண்ணி அப்புறமா தான் நமக்கு என்னோட வேல்யூ கொடுக்கும். ஆனால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படி கிடையாது. டைரெக்டாகவே அது என்ன பண்ணும், ஸ்டாக்லேயே மெமரி வச்சுருக்கோம், அந்த ஸ்டாக்லேருந்தே உங்களுக்கு டேட்டாவை எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஒரு ப்ரோக்ராமாக ட்ரை பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு டீபக்கிங்கும் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். ப்ராஜெக்ட் உள்ள ஜாவான்னு கொடுத்துட்றேன். ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கணும், ஜாவா ப்ராக்டிஸ்ன்னு வச்சுறேன். இதில் எதுவும் வேணால் இங்கே க்ரியேட் மாடல் செக் பண்ணிருந்துச்சுன்னா அன்செக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓப்பன் பர்ஸ்பெக்டிவ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டெவலப்பர் பர்ஸ்பெக்டிவ் வேணுன்றதுனால இப்போ இதில் ஜாவா ப்ராக்டிஸில் ஜேஆர்இ லைப்ரரிஸ் வந்து 21 இருக்குது. எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணுறேன். நியூஸ் எஸ்ஆர்சினா என்னது, சோர்ஸு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். பேக்கேஜோட பேர் வந்து com.practice. ஃபினிஷ். இப்போ பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணுறோம், நியூ கிளாஸு. ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து மெயின் மெத்தடு கொடுத்துடணும் எப்போவுமே. ஸோ அதில் வந்து நமக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்ற ஒரு மெத்தட் வேணும். நமக்கு இதிலே இன்னொரு கிளாஸ் வேணும். அந்த கிளாஸோட பேர் வந்து டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு இதில் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம். பப்ளிக் வாய்டு primitive இதில் வந்து பைட்டு a equal to 10 sys out a short b equal to 20 sys out b char c equal to single quotesல b ன்னு கொடுக்குறேன் sys out c. next boolean d equal to true இல்லைனா false கொடுக்கணும், நான் true கொடுக்குறேன் sys out d. int e equal to 1 2 3 கொடுக்குறேன் sys out e. அப்புறம் long f equal to sys out f. last float f g equal to 1.23 sys out g. ஃபைனலாக வந்து டபுள் h equal to 1.234 sys out h. ஓகேங்களா? இப்போ இங்கே ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா cannot convert double from double to float. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்ச உடனே அது டபுள்ன்ற மெமரிக்கு போய்டும் 64க்கு. ஸோ நீங்கள் வந்து எஃப்னு கொடுத்துட்டீங்கன்னா மெமரி அது என்ன பண்ணிட்டோன்னா 32 பிட்டு கொடுத்துரும். ஓகே, இது எப்படி ரன் பண்ணால் ஜாவா வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ன்றதுனால ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நியூ டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு பேர் வந்து அனானமஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா பேர் இல்லாத ஆப்ஜெக்ட். இந்த மெமரி வந்து நம்ம ஸ்டோர் ஆகாது. நம்ம அனானமஸ் ஆப்ஜெக்ட் எப்போவுமே க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டேட்டா டைப்ஸ் ஈக்குவல் டு நியூ டேட். இப்போ இந்த மெமரி வந்து என்ன ஆகிடும்னா இந்த டேட்டா டைப்ஸில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஏன் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி டேட்டா டைப்ஸ் டாட் இப்போ மெத்தடை கால் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுக்குறோம். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதுவை கால் பண்ணுறோம். இந்த டேட்டா டைப்ஸ்ன்றதா ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது அதோட டேட்டா டைப்பு, இது அதோட ஆப்ஜெக்ட் டைப். ஓகேங்களா? ரன் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, எல்லா அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ என்ன டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? இதில் வந்து 4 5 6ன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணிக்கிறேன், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ 1.23456 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 23456ன்னு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நான் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ பாருங்கள், எனக்கு 234 மட்டும் தான் வந்திருக்கு. மற்ற வேல்யூலாம் எனக்கு என்ன இருக்குது, மிஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு கம்மியான ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கும், நமக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காது. இப்போ நான் இங்கே வந்து பி பக்கத்தில் ஐன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே எரர் வரும், இன்வாலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரில் உங்களால் ஒரு வேரியபிள் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா டைப் போயிடுவோம். பப்ளிக் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்டில் மெத்தட் கிரியேட் ஆகிடும். நீங்கள் பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, நான் ப்ரிமிட்டிவ் கொடுத்துட்டு நான் ப்ரிமிட்டிவில் யார் பார்க்க போகிறோம், ஸ்ட்ரிங் n ஈக்குவல் டு i sys out n. ஓகேங்களா? சின்ஸ் இதுவும் அதே வேரியபிள் இருந்தால் கால் பண்ண போகிறதுன்றதுனால நம்ம புதுசாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். டாட்டு நான் ப்ரிமிட்டிவ் கால் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஹாய் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை டீபக் பண்ணி பார்ப்போம். டீபக்கிங் வந்து அந்த நம்பர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டர் வந்துடும். இங்கே ஒரு பாயிண்ட்ரு, இங்கே ஒரு பாயிண்ட்ரு, எல்லா மெத்தட்லேயும் என்ட்ரி பாயிண்ட்ரு ஒன்று வச்சுக்கணும். அப்புறம் டீபக் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஸ்விட்சுன்னு கொடுத்தீங்கன்னா டீபக்கிங்க்கு வேறு பர்ஸ்பெக்டிவ் வரும். இல்லை மெயினே இந்த ரைட் சைடில் இருக்கிற வேரியபிள் பிரேக் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன் தான். அதில் மெயின் நமக்கு வேரியபிள்ஸ் தான். பிரேக் பாயிண்ட்ஸ்னால் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வச்சுருக்கோன்றதை பற்றி சொல்லும்.
ஓகே, டேட்டா டைப்ஸில் லைன் நம்பர் 7ல் வச்சுருக்கோம், அதை பற்றி சொல்லுது. அடுத்து எக்ஸ்பிரஷனாக நமக்கு எதனா எக்ஸ்பிரஷன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் போனால் F6 கொடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே டயக்ராமாக சொல்கிறேன் நான். இதே டயக்ராம் தான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து எழுத போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஒன்றா இட் வில் கிரியேட் அ ஹீப் மெமரி. அப்புறம் அது என்ன கிரியேட் பண்ணோன்னா ஸ்டாக் மெமரி கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஹீப் மெமரியில் நம்ம டேட்டா டைப்புக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு அட்ரஸில் இருக்கும். அதோட அட்ரஸ் வேல்யூ என்னன்னா 34. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுப்போம். இதோட அட்ரஸ் வேல்யூ வந்து 34. இதில் என்ன இருக்குன்னா, ஒன்றுத்தில் வந்து ப்ரிமிட்டிவ் இருக்கும், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ் இருக்கும். 2 ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ்க்கான ஸ்டாக்கு, இன்னொன்று அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் கிரியேட் ஆகிருக்கும். இது வந்து நான் ப்ரிமிட்டிவ். ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிமிட்டிவ் கால் பண்ண சொல்கிறோமா? கால் பண்ண சொன்ன உடனே அது என்ன பண்ணணும்னா ப்ரிமிட்டிவ் உள்ள போய்டும். பாருங்க, புது ஸ்டாக் கிரியேட் ஆகிருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஆனால் இந்த ஸ்டாக் எங்கேருந்து வருதுன்னு சொல்லணும்னா திஸ்ன்னு சொல்லுது. எங்கேருந்து? 34லேருந்து வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம இங்கேருந்து கால் பண்ண உடனே இட் வில் கம் கால் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், அதாவது இந்த ஸ்டாக் மெமரிக்கு அது போகும். ஓகேங்களா, அந்த ஸ்டாக் மெமரியில் எப்படி டேட்டா ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். F6 கொடுத்துக்கிட்டே வருவோம். A10 B20 C வந்து B, D வந்து ட்ரூ, E வந்து 1 2 3, F வந்து 1 2 3 4 5 6. ஓகேங்களா, நம்மளோட ஸ்டாக் ஃபில் பண்ணிப்போமா? A வந்து 10, B வந்து 20, C வந்து B, D வந்து ட்ரூ, E வந்து 1 2 3, F வந்து 1 2 3 4 5 6. அப்புறம் G வந்து 1 2 3 4 5 6.23, G வந்து 1 2 3 4 5 6.234. லாஸ்ட்டாக H வந்து 1.1234 1.1234. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த மெத்தட் முடியுது. F6 கொடுக்குறேன், இந்த மெத்தட் இதோட முடியுதுங்களா? முடிஞ்ச உடனே எனக்கு அந்த ஸ்டாக் மெமரி காணாமல் போயிடும். எனக்கு முடிஞ்ச உடனே என்ன ஆகிடும், இந்த ஸ்டாக் மெமரி காணாமல் போயிடும். ஓகேங்களா, ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புன்றது ஸ்டாக்கில் மட்டும்தான் இருக்கும். அது ஒன்ஸ் அதோட பர்பஸ் முடிஞ்சிச்சுன்னா அது காணாமல் போயிடும். அடுத்து இப்போ நான் ப்ரிமிட்டிவ் கால் பண்ணுறோம் இங்கேருந்து. ஓகேங்களா, நம்ம நான் ப்ரிமிட்டிவ் கால் பண்ணுறோம். F6 கொடுக்குறேன். என்ன பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு வந்திருக்கு, ஹாய்னு வந்திருக்கு. ஆனால் அந்த ஹாயோட வேல்யூ எங்கேருந்து வருது? 39லேருந்து வருது. அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த நான் ப்ரிமிட்டிவ் கால் பண்ண உடனே இங்கேருந்து இது இந்த நான் ப்ரிமிட்டிவ் போய்டும், என் வரும். ஹாய் எங்கே கிரியேட் ஆகும்னா இந்த ஹீப் மெமரியில் தான் இந்த ஹாய் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, அப்படின்னா உங்கள் ஹீப் மெமரி என்ன ஒன்றா இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆன உடனே இப்போ இதில் வந்து ஹாய்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கும். அட்ரஸ் வந்து 39. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஐடி ஈக்குவல் டு 39. நீங்கள் அங்கே வெளியில் பார்க்கும்போது அந்த ஐடி ஹாய்ன்ற வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அங்கே இருக்காது. என்ன ஆகும்னா whenever you want to call n, அது nலேருந்து 39 போகும். 39 என்ன பண்ணுன்னா அந்த அட்ரஸ் போகும், அந்த அட்ரஸ்லேருந்து வேல்யூ எடுக்கும், அந்த வேல்யூ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப், பிகாஸ் இட் ரெஃபர்ஸ் த வேல்யூ ஃப்ரம் ஹீப் மெமரி. புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் F6 கொடுக்குறேன். முடிஞ்சுங்களா? இப்போ இந்த ஸ்டாக் என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு.
எது நான் பெர்மிட்டிவ். ஆனால் இந்த ஹீப்பில் ஸ்டோர் பண்ண ஹீப்லேயே தான் இருக்கும் அன்டில் அண்ட் தென் இந்த ப்ரோக்ராம் இப்போ ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அது அந்த மெமரியிலே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா இதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிறது மட்டும் கிடையாது, இந்த என்டையர் எக்லிப்ஸே நான் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது 39லேயே தான் இருக்கும். அப்புறமா தான் அது வேறு மெமரிக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் புதுசாக எதனா இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது புது மெமரிக்கு மூவ் ஆகும். ஓகே, ஐ ஹோப் இதற்கு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கமெண்ட் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இன்கேஸ் அது பெரிய டவுட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். உங்களை நான் அதில் டேக் பண்ணி விட்றேன், உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணி விட்றேன். நீங்கள் அதை பார்த்து டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ மேம்.